தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. You all know the meaning of this kural, and why I mention here is we have got such a praiseful man who has got praise in his name and in his life also. It gives an immense pleasure to welcome Mr. S. Pugalendi, a teacher, trainer, transformer, who is here to empower our minds with his thoughts. Mr. Pugalendi is a Rotarian, a chief concept architect of Skill Gurus, and founder chairman of Bodhi Garden Schools. He had enriched more than 1,25,000 school students, 50,000 college students, and 15,000 teaching professionals across India on the following areas such as mind mapping, scripting, personal counseling, career planning, de-stress counseling, breaking the myths of relationship and education, etc. He has also trained on values of professionalism, productivity quotient, and work-life balancing program for government and corporate officials, which includes MNCs, hospitals, retail showrooms, and jewelry showrooms. He supported the parents community by teaching smart parenting methods and the techniques in handling the teenagers. He is expertise in creative writing, classroom management workshops, activity building workshop, and creating next generation classrooms. He has presented papers on entrepreneurship, knowledge center, quality childcare, and many. He authorized and published the following articles such as Value Living, Relationships and its Secrets, Central Values and Personality in its broad spectrum. Currently, he is authoring Personality in Kids Way, Reach to Teach the Other Dimension of Teaching. I request you all to visit Mr. Pugalendi's blog, http://thozhamaisuvadagal.blogspot.com. I'll also repeat, http://thozhamaisuvadagal.blogspot.com. He is also an choreographer, dancer, poet, street theatre artist, concept designer, and photographer. We are very happy to have you today, sir. Thank you. Nandri Vanakkam. Thank you, Ms. Tamilchelvi, on instilling corporate values. Sir, the dais is yours now, and it was a long-awaited session. Thank you. Good morning. ஆன்லைன் கிளாஸ் கஷ்டம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்படியே வேறு லெவல் உட்காந்துருந்தோம் நம்மெல்லாம், இல்லை? எல்லாருமே அப்படி தான் பற்றி பேசும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னோம். போன வருஷம் வரைக்கும் 2019 வரைக்கும் எதெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் மாற்றி சொல்லுங்கிறோம் பாருங்களேன். போன வருஷம் பசங்கிட்ட என்ன சொன்னோம்? ஃபோன் எடுக்காத, ஏன்னா எப்போ பாரு ஆன்லைன்லேயே இருப்பியடா, நீ வேறு ஒன்றுமே கிடையாதாடா உனக்கு, எப்போ பார் வைஃபை ஆன் பண்ணியே இருக்க, இப்போ பார் மாறிடுச்சு இல்லை, ஏன்னா இன்னுமா ஃபோன் எடுக்கல. உடனே நமக்கு எப்படி தோணுது? கடவுள் இருக்கான் குமார், இல்லை? அதான் லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் தட் வே. ஆனால் என்னென்னா, இப்போ சார் ஒருத்தர் பேசினார், ஒரு டாக்டர், டென்ஷனாக இல்லை, தப்பாகவே வாழ்ந்துருக்குறோமோ, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. இல்லை, நம்ம என்னென்னா பண்ணுறோமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணக்கூடாது பான்ட்டு இருப்போம், இல்லை? அதில் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, கல்யாணம் ஆனவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆன்லைனில் யாரையாவது பார்த்துனே டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும்னு. நல்லா இருந்துச்சு தானே? ரெண்டு அட்வான்டேஜ் இதில். ஒன்று நமக்கு நல்லாயிருக்கும், ரெண்டாவது அட்வான்டேஜ் டைவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த போஸ்ட் பேண்டமிக்கில் மேரிட் பீப்புள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆனவங்க எத்தனை பேர்? பாரு, பெரிய ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு. சொன்ன உடனே டே இருக்கண்டா அண்ணன். இந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த மென் விமன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டயலாக் ஒன்று நடக்கும். 95% நடக்கும். மணிரத்னம் படம் மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடெல்லாம். காலையில் யோசிச்சு பாருங்கள், டைலாகே இருக்காது. மினிமம் டைலாக், மேக்ஸிமம் ஒர்க்கு தான். ஏங்க எப்போ கிளம்புவீங்க? கிளம்புவேன். சாப்பாடு வை. சாயந்தரம் போடுவீங்க? வருவேன். இதெல்லாம் தான் நடக்கும். இதுக்கு மேலே போகாது. திரும்பி அந்த அம்மா ஒன்று கேட்கும், நைட்டு நம்ம கேட்டோன்னு வச்சுங்க, நம்ம வீட்டில் நைட்டு என்ன செய்வேன்? செய்வோம் அப்படின்னா முடிச்சுக்கோன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நீங்கள் தாண்டி போனீங்கன்னா 2 தலைமுறை கீழே வந்து விழும்.
இல்லையா? நம்ம சைட்லேருந்து ஒன்று வரும், உடனே நம்ம எங்கே போவோம், உங்கள் குடும்பத்தை எனக்கு தெரியுமே, ஏய் என் குடும்பத்தை பற்றி பேசாத அப்படின்னு நம்ம கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணத்துலேருந்து அப்படி ஒன்று ஒன்றா இப்போ நல்லாயிருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுல்ல பேண்டமிக்கில். மேபி சார் எஸ்பி சார்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் டெய்லி ஒர்க் பண்ணாங்க, நம்மலாம் ஒர்க்கெல்லாம் பண்ணல, சும்மா தான் உட்காந்துருந்தோம். அதுவும் இந்த ஆன்லைன் கிளாஸில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்றைக்கி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒர்க் ஃபார் ஹோம் தான் இல்லை, வீட்டுக்காக வேலை செஞ்சுருந்தோம். எப்படா வீட்டில் வேலை செய்ய முடியும்? ஏன்னா நாங்கள் வெளியில் விட்ட டைலாக்லாம் வீட்டில் உட்காந்தா வேறு மாதிரி பார்க்குது அந்த புள்ள. இல்லை ஆன்லைனில் பார்த்து, ஏய் சூப்பர்மா, யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். சும்மாம்மா, அப்போ தான்மா காசு கொடுப்போம். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் என்ன சொல்லியிருக்கையா நீயே அங்கிட்டு ஒன்று ஆரம்பிக்கி. கஷ்டம்தான். இப்படி தான் நம்ம இந்த இதில் இருந்து நம்ம பையன் இதில் வேறு லெவலு. நம்ம பசங்கள்லாம் பாருங்க, அவெல்லாம் லெவலே வேறு. ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி 5-6 ஸ்க்ரீன் இருக்கும். மாப்பிள்ள கரெக்டாக சில பல ஸ்க்ரீனை வச்சுன்னு தான் ஆன்லைனே ஓட்டுவேன். இவங்க இது ஒரு ஒண்டர்ஃபுல். ஐ திங்க் இந்த பேண்டமிக்கில் வந்து அந்த முதல் ஒரு மாதம் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். சில பல டிஷ்களை சாப்பிட்ருப்போம். இது வரைக்கும் அந்த அம்மா புது ட்ரை பண்ணாத சில டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் ஆமாண்ணா அதுக்கப்புறம் நம்ம தான் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அது அவ்வளோதான், லிமிட் முடிஞ்சு போச்சு. 2 மாதம் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் 2 மூஞ்சம் பார்த்துன்னு இருந்தால் இதுக்கு 3ஆவது மூஞ்சி ஒன்று இருக்குது. இல்லை ஏற்கனவே நம்ம எப்படி இருந்தோம், 3 ரூமு 3 பேர், 4 பேர் வச்சுக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க, இதெல்லாம் ஒரு ரூமில் இருக்கும். எதையும் பார்த்து பேசிக்கிறது இல்லை. டைலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படி போயிருந்தது? அப்பா வீட்டுக்கு வருவார், ஏய் சாப்பாடு ரெடியான்னு கேள்டா, அவன் மா சாப்பாடு ரெடியாமா, அவன் செய்வோன்னு சொல்லிட்டா, அப்பா செய்வாங்களாம்ப்பா. இது நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம். இப்போ 3 ஹாலில் உட்காந்துருக்குது ஒன்றா, பல நேரத்தில் ஓடாத டிவியை பார்த்துன்னு. திஸ் இஸ் ஆல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணது தான். ஆனால் நம்ம பேசும்போது எல்லாம் பயங்கர சீரியஸாக. இன்றைக்கி கூட நான் கூட கேட்டேன், ஏன்பா என்னை தப்பாக கூப்பிட்டீங்களாப்பா இங்கேன்னு. பயங்கரமாக பேசுகிறாங்க, இன்டலெக்சுவலாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நம்மளாம் அதெல்லாம் பண்ணவே இல்லையாடா இன்னும், என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்கன்னு. சரி சும்மா வாங்க சார், சும்மா வா. ஆனால் இது த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் பீன் அப்ளைட் டு அஸ் இஸ் யூ ஷுட் வின் இன் யுவர் லைஃப்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான். கரெக்டுங்களா? வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுனா என்ன? அது நமக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன், வாட் இஸ் வின்னிங்னு. அந்த வின்னிங் இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட். இதெல்லாம் பண்ணால் நீ ஜெயிக்கிற அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. எனக்கு எங்கள் அப்பா ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு போயிருப்பார். ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு சுப்பீரியர் ஒரு வின்னிங் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. வெளியில் சொசைட்டியில் வந்தால் அவன் ஒரு வின்னிங் லிஸ்ட் வச்சுருப்பேன். அப்போ நான் எப்படா ஜெயிக்கிறது? நான் ஜெயிச்சதே இல்லை. யாரோ சொன்னதை செஞ்சுக்கினே ஓடின்னு இருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இங்கெல்லாம். ஆனால் இங்கே வந்து 2 மிக்ஸ்டு க்ரௌட் ஐ குட் சி. பீப்புள் ஹவ் அச்சீவ்ட் அ லாட், ஹவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ், பீப்புள் ஹூ வாண்டட் டு டூ சம்திங். இல்லை அது ஒரு நல்ல மிக்ஸ்டு க்ரௌடு தான். அதில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த கிளாஸ் ரூம் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ கொஞ்சம் பேண்டமிக்கில் கொஞ்சம் எட்ட உட்கார வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல கொஞ்சம். ஆனால் அப்படி இப்படி கிட்ட வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். ஏன்னா சாஞ்சிக்கு நமக்கு ஒரு தோல் வேணும்ல, எப்போதுமே ஒரு வேணும். தோல் கொடுப்பான் தோழன்ன்றது என்னத்துக்கு? ஒன்றும் இல்லை, தூங்கும்போது இப்படி தோல் கொடுக்கணும், இவ்வளோதான். அதுவும் இந்த பசங்க கொடுக்கவே மாட்டாங்க, கேர்ள்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நல்லாயிருக்கும், பத்துக்குவா தாச்சுக்குப்பா அப்படின்னு பையன்கிட்ட போய் பண்ண எடுத்து விடுவான். அவன் செட் ஆகாது, கிட்ட வராதுன்ட்டு அவன். இல்லை இப்போது இந்த இதில் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவெல்லாம் ஒரு பாவப்பட்ட பெஞ்சு இல்லை. ஏன் என்னை கிட்ட பார்க்குறதுனாலையா? ஆக்சுவலி உண்மை அதுதான். கிட்ட பார்க்குற மாதிரி ஒரு குடும்பம் பார்த்துருக்கீங்களா? இப்படி பெஞ்சில் உட்காந்து ஒரு மனுஷனை இப்படி பாருங்களேன், காஞ்சனா 4 பார்த்த மாதிரி இருக்கும். பயமாக தான் இருக்கும். இந்த பேய் படம்லாம் கீழே இருந்தால் லைட்டிங்காக வைப்பான். இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஃபஸ்ட் பெஞ்சில் என்ன ப்ராப்ளம்? பேசலாம், மாஸ்க் இருந்தாலும் பேசலாம். தூங்க முடியாதா? ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காராதவங்கன்னு நினைக்கிறவங்க அங்கே தான் நல்லா தூங்கலாம். வாத்தியார் அங்கே பார்க்கவே மாட்டார். ஃபஸ்ட் பெஞ்சில் இருப்பவர்கள்லாம் அறிவாளி. ஆனால் என்ன ஒன்றுனா வாத்தியாரே டென்ஷன் ஆகுறது இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் தான். குறுன்னு பார்ப்பேன், யோ டவுட்டு கேட்டால் கூட பரவாயில்ல, அப்படியே பார்த்துனே இருப்பான். சார் என்ன சார் என்ன சார் என்ன சார்ன்னுவான். நம்மக்கிட்ட என்னடா நான் ஏதோ சொல்லியே ஆகணுமாடான்ற அளவுக்கெல்லாம் பண்ணி போடுவேன். ஆனால் ஃபஸ்ட் பெஞ்சில் அவன் தூங்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இங்கே பேசுகிறவனுடைய சவுண்டு ஒன்று இருக்குது.
அவனுக்கும் தூக்கம் வரும், அப்படி லைட்டாக அப்படி சொரின்னு இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா திக்குன்னு தூக்கி போடும். ஒரு மனுஷன் 2 வாட்டி திக்குன்னு தூக்கி போடலாம், 3 வாட்டி போடலாம், 4வது வாட்டி நீ எடுறா நான் உன்னையே பார்க்குறேன்டா அப்படின்னு அவன் பிரச்சனை. அது இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, அவன் எப்போதுமே இங்கே இருக்கிற டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணினே இருக்கணும்னு நினச்சினே இருப்பாங்க. இல்லை வாத்தியார் கேள்வி கேட்குறது முன்னாடி கேள்வியே கேட்கலடா இன்னும் இருறா அப்படின்னு இவன் அடுத்தது ஒன்று பண்ணுவான். பின்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து பஞ்சாயத்து பண்ணிருப்பான், டோன்ட் டாக் மிஸ் இஸ் டேக்கிங் த கிளாஸு. அது ஒரு கோஷ்டி ஒன்று. 2nd and 3rd பெஞ்சில் ஒரு அழகான டெக்னிக் வச்சுக்கிறாங்க, கவனிச்சுக்கிறீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நான் பார்த்தேன், ஆன்லைனில் உங்களை திரும்பி பார்த்தப்ப அதான் ட்ரை பண்ணியிருந்தேன். என்னென்னா கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருப்போம், லைட்டாக இறங்கி முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். திடீர்னு அங்கே இருக்கிற கேரக்டர் ஆளே தெரியாது, அட்ஜஸ்ட் ஆகிடுவான். மாப்பிள்ளை பெஞ்சு வேறு லெவலு இல்லை, அதை அப்படியே சாஞ்சு உட்காந்து பெருசு ரொம்ப நேரமாக பேசின்னு இருக்கு. என்னவா உடனேவன் தெரியல மச்சான் உட்கார சாப்பாடு எப்படா. உலகத்திலே கொடுமை இப்போ எனக்கு கொடுத்த டைம் தான் இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பாராமே. சாப்பாடு அங்கே வச்சுக்கிட்டு நீ பேசுகிறான்ற மாதிரி உலகத்தில் ஒரு குடும்பம் 2 பேருக்குமே இல்லை. இப்படி ஒரு குடும்பம் வாய்க்கவே படாது. ஏன் இவ்வளோ ஜாலியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வாட் எவர் ஹேப்பன் ப்ரீவியஸ்லி, இப்போ இவங்க சொன்ன ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த கடந்துட்டிங்கன்னா அது ஜோக் ஆகிடும். அவ்வளோதான், சிரிச்சிக்கலாம் ஈஸியாக. இன்றைக்கும் நம்ம வாங்கின அடியெல்லாம் சிரிச்சின்னு தான் சொன்னுக்கிறோம். என்ன வச்சு செஞ்சுட்டார் அவர் அப்படின்ட்டு. இது டீனேஜ் டெண்டன்சி மட்டும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் 40-45 years. ஆல் யுவர் லாஸஸ், ஆல் யுவர் பிரேக்கப்ஸ், இதெல்லாம் ரொம்ப காமெடியாக போயிடும் ஒரு கட்டத்தில். சரி, நான் இப்போ வரேன். இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். ரொம்ப கம்மியான நேரம் தான், அதில் ஒரு 2-3 கேள்வி தான் ஐ வாண்டட் ஆஸ்க், பிகாஸ் ஐ லவ் டு பி இன்ட்ராக்டிவ். மேடம் அந்த புவனேஸ்வரி மேடம் சொன்னாங்க, ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் வந்த சாருக்கு ஒரு பிஸியும் இல்லைடா, சும்மா தாண்டா இருந்தோம். உலகத்திலே குடும்பம் இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது எப்படி உட்காந்து பார்க்குறோன்னா, எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம எடுத்துனே இருக்கும்போது அதுவும் இந்த பாட்டிங்க பண்ணுற தொல்லை இருக்கு பாரு. எடுக்கும்போது கேமரா மாதிரிச்சுன்னா சாட்டிட நீ இந்த ஆடியோவை கட் பண்ணல பாட்டி, அது கேமராவை கட் பண்ண எவ்வளோ புத்திசாலி பாரு. இல்லை இன்றைக்கி இருக்க பாட்டியெல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்ச பாட்டி, அது தெரியும் கேமராவில் நம்மளை யாரும் பார்க்கணும், முதல்ல கையை வச்சிருது. அப்புறம் வந்து என்கிட்ட குழம்பு கொதிக்க வச்சேன், நான் இன்னும் சாப்பிடல நீன்றது. நம்ம கேட்டுட்டு நம்ம ஊரில் ஒன்றும் ஜோரே போடலடா நமக்கு. இந்த மாதிரி ஆன்லைன் எடுக்கும்போது நம்ம நிறைய சிக்கல்கள் இருக்கும், அந்த ஃபீலே வரலை எங்களுக்கெல்லாம். அப்படி ரத்தமும் சதயமாக மனிதர்களை பார்க்கும்போது இருக்க ஒரு த்ரில் இருக்குது பாருங்களேன், செம்ம த்ரில் அது. ரொம்ப 8 மாதம் கழிச்சு நான் இப்போ தாங்க வெளியே வரேன், அவங்க பிஸின்னு சொன்னப்போ யா ஓகே தேங்க்யூ அப்படியெல்லாம் சீனை போட்டுக்கலாம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போனப்போ டே 1 ஹெச்ஆரில் இல்லை ஏதோ ஒன்று எனக்கு தெரியல. இதில் எத்தனை பேர் முதல்ல ஹெச்ஆர் தான் வாழ்க்கையில் வரணும்னு நினச்சி வந்தவங்க எத்தனை பேர்? ஏதோ போன ஜென்மத்து பாவம் ஏதோ பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதோ ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் மாஸ்க் இஸ் யூஸ் டு அஸ் இல்லையா? இப்போ நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த போஸ்ட் பேண்டமிக்கிட்ட நம்ம சுற்றின கெத்து இருக்குது பாரு. ஹெல்மெட்டை எடுத்து பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுன்னு போன பரம்பரை நம்ம எல்லாம். ஆமாவா? ஏன்னா அவர் கேட்டக்கூடாது, ஐயா இருக்கார் இல்லை எஸ்பி ஐயா இருக்கார், நான் மண்ணை அள்ளி விட்டுனுக்கிறேன், ஏய் சும்மா சார் பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுன்னு போவோம். யாராவது அங்கே பார்த்தா டக்குன்னு எடுத்து போட்டுக்குவோம். இதே மாஸ்கை மார்ச் மாதம் அப்படி தான் போட்டுன்னு சுற்றின்னு வந்தோம். இங்கிட்டு சில பேர் சுற்றி இங்கிட்டுலாம் போட்டேன். இந்த பிரேக்கிங் நியூஸ் வரத்தான் நம்மளும் மாட்டுவோமோ அப்படின்ட்டு எடுத்து போட்டவன் மார்ச் ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் தான். ஆனால் இந்த மாஸ்கில் ஒரு ஒண்டர்ஃபுல் அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ விஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களா சார்? ஐயோ தெரியாமல் போச்சு சார். ஏன்னா இந்த கம்பெனியில் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பிடிக்கலையோ சில பேர் விஷ் பண்ணியே ஆகணும் இல்லையா? விஷ் வேறு வழியே இல்லை. அதுவும் இந்த விஷ் வாங்குறவன் ஒருத்தன் இருப்பான் பாரு, ஏதோ அவன் ஏதோ போன ஜென்மத்தில் நமக்கு மேலே உட்காந்த மாதிரி, சார் வணக்கணும் அப்படின்னா ஏடா கையை தூக்கியா சொல்லிட்டு போயேண்டா சொல்ல மாட்டான். நம்ம இப்படி கையை தூக்கி அதுக்கப்புறம் நம்ம போய் குட் மார்னிங்னு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மாஸ்க் இருக்கிறதுனால ஈஸி. அடே இன்னும் நம்ம அவன் யாருன்னு நமக்கும் தெரியாது, அவன் கொடுத்தானா இல்லையா நமக்கு இப்படியே ஓடிடுது. ஆனால் இந்த மாஸ்கில் இன்னொரு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, whenever you're holding a mask in your life, இந்த மாஸ்க் விட்டுருங்க, இந்த மாஸ்க்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான்.
whenever we are holding a mask in our life, நம்ம பிரச்சனைகளை முதல்ல ஃபேஸ் பண்ண போகிறது நம்மளாக தான் இருப்போம். இப்போ ஒரு உதாரணம் கொடுக்கட்டுமா? கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். மாஸ்க் போடாத வரைக்கும் நான் பல்லு விளக்காத ஸ்மெல்லு மற்றவங்களுக்கு. மாஸ்க் போட்டுட்டினா முதல்ல பாதிக்கப்படுறது நீ தான். லைஃப் ரொம்ப சிம்பிள். Too much of mask is going to affect you, not others. இல்லை இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுங்க லைஃப்பை. ஆனால் நல்லா இந்த இப்போ நான் உங்களுக்கு வரேன், ஹெச்ஆருக்கு வரேன். இந்த மாஸ்க்கை எடுக்கிற வேலை தான் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? தெரியாமல் எடுக்கணும் வேறு. அதுக்கு தான் இவ்வளோ ட்ரைனிங் நமக்கு. அவனுடைய ஒரிஜினலை நான் வெளியே கொண்டு வரணும். திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங் இட். வாட் எவர் எந்த இதுவும் நீங்கள் வச்சுருந்தாலும், ரைட் ஃப்ரம் ரெக்ரூட்டிங்கில் ஆரம்பித்து, ட்ரைனிங்கில் ஆரம்பித்து, 360 டிகிரி என்னென்னமோ சொல்கிறோம். ஆல் பேட் பேர்ட்ஸ். ஆனால் இதில் ரொம்ப சிம்பிள். அவனை நான் வேலையை வைக்கணும், வேலை செய்ய வைக்கணும். அவன் வேணான்னா வெளியே அனுப்பணும். அதுக்கு நான் எல்லாத்தையும் செய்யணும். அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி ஃபார் தி ஹோல் ஆர்கனைசேஷன் நான் கொண்டு வரணும். நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக போவோம். எனக்கு தெரில நீங்கள் எத்தனை பேர் இதில் கூட நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். ஐ டாக் லேட்டர். நான் ஒரு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறேன். நம்ம வீடுகளில் கல்யாணம் நடந்திருக்கோம். உங்கள் கல்யாணத்தை தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போது அது கொஞ்சம் பேண்டமிக்கோட மோசமாக இருக்கும். இப்போ நினச்சினா அந்த நம்ம கல்யாணத்தில் நம்மளை பற்றி பாவப்பட்ட ஒரே ஜீவன் யாருன்னா ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் தான். சார் பக்கத்தில் இல்லைங்க, கடைசியாக ஒரு ஸ்னாப் எடுத்துக்கொண்டு வர அவர் தான். அவருக்கு தெரியும், மாப்பிள்ளை இனிமேட்டு உனக்கு வாய்ப்பு இல்லைடா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீ தலை தீபாவளி போக பாரு தலையை எடுத்து விடுவாங்க அப்படின்ட்டு. அங்கே அந்த கல்யாணத்தினுடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது வரைக்கும் நீங்கள் சொன்ன இப்போ நீங்கள் இன்றைக்கி ஹெச்ஆரில் நீங்கள் மென்ஷன் பண்ண எல்லாமே நம்ம வீட்டு கல்யாணத்தில் நடந்திருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஹவ் கனெக்டட். பெரியவங்கெல்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக நடந்திருக்கும். அங்கே இது வரைக்கும் சீன்லேயே வராத சீனியர் பார்ட்டி வரும். கவனிச்சிங்களா? அது கையில் தான் கண்ட்ரோலே இருக்கும். நம்ம அப்பாவே என்ன பண்ணார், எதுவாக இருந்தாலும் பாட்டி கிட்ட கேட்டு செய்யி, ஏன்னா நான் மாட்டிக்கக்கூடாது, சம்பிரதாயம்லாம் அதுக்குத்தான் தெரியும். தாத்தா ஒரு பாவப்பட்ட ஜீவன், அது எந்த சீனுக்கும் வராது. அது எங்கேயாவது ஓரமாக உட்காந்து டிவி பார்த்துன்னு ஏமா காஃபி கூடமான்னு போயிடும். ஆனால் அந்த பாட்டி ஷி வில் இவால்வ் ஹர் செல்ஃப் இன் டு இட். அது வரைக்கும் அதுக்கு சோறை மட்டும் போட்டு ஓரமாக வச்சுருந்துருப்போம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவனை டீசென்ட்ரலைஸ் பண்ணுவோம். கவனிச்சிருக்கீங்களா? நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இந்த ஒர்க்கை பாரு. ஏஜ் வைஸ் கரெக்ட் தானே நான் பேசுகிறது? ஏஜ் வைஸ் டீசென்ட்ரலைஸ் பண்ணுவோம் ஒர்க்கை. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இங்கிலீஷ் நான் படிச்சிருக்கேன் இல்லை, அவன் சிரிக்கேன், என்னடா இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறான் இல்லை. இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ரொம்ப அழகாக எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க வீட்டில்? எக்ஸ்பர்டைஸ் ஆஃப், நாங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இது. எக்ஸ்பர்டைஸ் ஆஃப், இப்படி தான் நம்ம குழப்பினே இருப்போம் கடைசி வரைக்கும் இல்லையா? எக்ஸ்பர்டைஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கூட அடுத்தது தான். எக்ஸ்பர்டைஸ் கொடுத்துருவான். இப்போ பையனே பார்த்தீங்கன்னா, டீனேஜில் இருக்க பையனுக்கு ஒரு வேலை இருக்கும், பொண்ணுக்கு ஒரு வேலை இருக்கும். டீனேஜ் தான் ரெண்டு பேரும். போத் ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன் 2 things. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பர்டைஸ். அது ரொம்ப அழகாக கொடுத்துனே இருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் முடிய போகிறது இல்லை. கடைசி நாள் திரும்ப அவர் அப்பா கிட்ட தான் வந்து நிற்கும். ஆனால் இது அழகாக they did it. நல்லா யோசிச்சு பாருங்கள். we all have done it. இதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லைங்க. ஐ டோன்ட் நோ, லைக் நிறைய கான்செப்சுவல் தாட்ஸ் இங்கே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்ககிட்ட போய் நம்மளுடைய சித்தாந்தங்களை விற்பதற்கு பீட்டர் ட்ரக்கர் தேவையில்லை இல்லை. இது எந்துன்ற ஃபீலிங் இருந்தால் போதும். வாட் எவர் ஐம் செல்லிங் இஸ் மைன் அப்படின்றது நினச்சிட்டுன்னா ஐ கேன் கனெக்ட் வித் எவ்ரி ஒன், எனி ஒன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ எம் புட்டிங் மை வேர்ட் இன் டு நெக்ஸ்ட் வேர்ட். நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின வேர்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் தான் இல்லை. இஃப் ஐ எம் கனெக்டட் திங்ஸ் வுட் பி டன். தோழர், உலகத்தில் நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது. பிடிச்சவன் பிடிக்காதவன் தான். பிடிச்சவங்ககிட்ட நல்லது தெரியும், பிடிக்காதவங்ககிட்ட கெட்டது தெரியும். மேட்ரு ரொம்ப சிம்பிள். பிடிச்சதுன்னா நல்லது பார்ப்பேன், பிடிக்கலாம் நோண்டிடுவோம். அப்போ கான்செப்ட் இஸ் நாட் குட் அண்ட் பேட். கான்செப்ட் இஸ் வெதர் ஐ லைக் ஆர் நாட். whom I like now. யார் எனக்கு பிடிக்கும்? பர்சன் who joins me. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சார் சொன்னார்ல, இவ்வளோ விஷயங்கள் பாரு 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 பாருன்னு. ஒன்றும் வேணாம், அம்மா ஒரு காப்பி போட்டு கொடுத்தா சரியாயிடும். என் ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறது அதுதான். ஸோ நம்மக்கிட்ட ஒரு அழகான ஒரு கான்செப்ட் இருந்தது, ரிலேஷன்ஷிப்ஸ்.
இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிச்சு கொடுத்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுச்சு, பெருசாக்குச்சு, பிரிச்சிச்சு. இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற அழகு இருக்குது பாருங்களேன், அதுதான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் இது வரைக்கும் கொண்டு வந்தது. தப்போ ரைட்டோ, ஆஃபீஸ்லேயோ சொசைட்டிலேயோ வீட்லேயோ எங்கேயுமே, ஹவ் யூ ஆர் கனெக்டட் வித் ஃபெலோ ஹியூமன் பீயிங். அது இல்லைன்னா வாட் இஸ் அ யூஸுங்க? வாட் ஃபார் வி ஆர் ஒர்க்கிங், வாட் ஃபார் வி ஆர் டூயிங் சம்திங். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நான் நிறைய பேசலாம் நினச்சிருந்தேன், பட் நேரம் கம்மினாலும் ஒரே ஒரு கேள்வி தான் த்ரோயிங் அவுட் ஆன் திஸ் ஃப்ளோர். வாட் இஸ் லிவிங்? வாழுதல்னா என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறீங்க. ஏன்னா சாப்பிட்ற நேரத்தில் போய் வாழுதல்லாம் என்னன்னு கேட்டு, யார் கூட? ஓ, மன நிம்மதி. காது கேட்கல தோழர். சரி, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மன நிம்மதியோடு நான் இருந்தேன்னா நான் வாழ்ந்ததா அர்த்தம். வேற ஏதாவது வாழறவங்க யார் வேணாலும் சொல்லலாம். அனுபவிக்கணும். கோட்டு போட்டிருக்கும் போதே யோசிச்சேன். சொல்லுங்க சார். எக்ஸிஸ்டன்ஸ், ப்ரெசன்ஸ். நம்ம ப்ரெசன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ஸ் சார்கிட்ட எனக்கு ஒன்று புரிஞ்சுது. அங்கே இப்போ கேட்டார்ல கிளாஸ், அங்கே இது பண்ணும்போது நம்ம எப்படி நம்மளை புரிய வைக்கிறோமோ அதுதான் முக்கியம். புரிஞ்சுதா? எஸ் சார். நல்லா இருந்துச்சு. நான் கூட என் ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி, வேறு ஏதாவது ஒரு 2-3 திங்ஸ் சொல்லுங்கள். வீல் ரன் ஃபாஸ்ட்டு. தோழர் சொல்லுங்கள் தோழர். இது பல்லு விளக்குறதா? ஓ வண்டர்ஃபுல். நேற்று நடந்ததை மறந்துட்டு நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இன்றைக்கி எந்த வீட்டுக்கு போவ நீ? அதே வீட்டுக்கு தானே போவ? அதே மனுஷங்க தானே அங்கே இருக்காங்க. ஓ, நீ இன்னும் கல்யாணம் ஆகாத கோஷ்டியில் இருக்க. வேணாம் நீ இங்கே வேணாம். தெரியும் உனக்கு அதெல்லாம் எவ்வளோ அழகுன்னு தெரியும். ஒரு மனுஷன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனால் குறை சொல்லலை. வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஒரு இமேஜினேஷன் போகும். they will keep you in that set itself. அங்கே தான் வச்சுருப்பாங்க. வேற யாராவது சொல்லுங்கள். வாட் இஸ் லிவிங்? அட்ஜஸ்டிங் ஃபார் அதர்ஸ். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரோ அண்ணா? கரெக்ட்னா சரி, அப்படி தானே வாழ முடியும். ஏன்னா இந்த சவுண்டெல்லாம் நாங்கள் வீட்டில் விட முடியாது. அதெல்லாம் அங்கே டக்குன்னு குறைச்சிருவோம் எல்லாத்தையும். நல்லா யோசிச்சு பாருங்கள். வீட்டில் எல்லாம் சண்டை போட்டிருக்கீங்களா? அதையும் தைரியமாக எங்கே வந்து சொல்கிறாங்க. அதனால தான் கேமராவுக்கு வெளியே நின்னேன். நாங்கள்லாம் போடாத ஆளே இல்லை. இதே லைவில் இருந்ததுன்னு வீட்டம்மா பார்த்துட்டு என்ன சொன்னேன்? சும்மாமா. ரைட், ஓகே, ஃபைன். இல்லை, இந்த சண்டை போடும்போது there is one interesting logic. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சேஸ் தட் உலகத்தினுடைய எந்த சண்டையுமே, 2 பேருக்கு நடக்கின்ற எந்த சண்டையுமே 3 நிமிடத்துக்கு மேல் நடக்கிறது இல்லைன்னு சொல்லுது. Do you believe it? 3 வருஷமாலாம் போட்டிருக்கு மேடம். அக்கா ஞாயிற்றுக்கிழமை சண்டைக்குன்னே வச்சுருக்கோம். அதான் சண்டே. யாரை நம்புறீங்களா? 3 மினிட்ஸ் தானா ஒரு சண்டை. ஒரு கான்ட்ரவர்சின்றது நாட் மோர் தென் 3 மினிட்ஸ். உண்மை அதுதான். 3 மினிட்ஸ் வரைக்கும் தான் சண்டை நடக்கும். 3 மினிட்ஸ் தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சண்டை எப்படி போட்டிருக்கலான்னு ஒரு சண்டை நடக்கும். போன சண்டையினுடைய ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்யூச்சர் சண்டையினுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? சண்டை போட்டுனே இருப்போம். ஒருத்தன் தோக்குற நிலைமையில் வந்து விடுவேன். நம்ம தான் தோப்போம். என்ன? நாங்கள் தான் தோப்போம். நீ நினச்சினே இருக்காதம்மா. அந்த மனுஷன் நிற்கிறாருன்றதுனால ஜெயிச்சாருன்னு அர்த்தம் இல்லை. உள்ளே இருக்கிற வழி எங்களுக்கு தான் தெரியும். இல்லை, இந்த லேடிஸுக்கும் மென்னுக்கும் நடக்கிற கான்ட்ரவர்சியில் தேர் இஸ் ஆல்வேஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் தட் விமென் மேலே போகிற ஒரு இடம் எது தெரியுங்களா? தே ஆர் குட் இன் டேட்டா. மென் இஸ் வெரி வீக் இன் டேட்டா. டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ணன் ஒருத்தர் சாஃப்ட்வேர்லாம் பேசினார் பாருங்க, எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நம்மக்கிட்ட டேட்டாவே இருக்காது. நம்ம எப்போ எந்த பொய்யை சொன்னோன்னு மறந்துட்டுருப்போம். ஆமாவா? போன வாட்டி அந்த புள்ள கேட்டிருக்கோம், வெளில எப்போ பாரு லேட்டாக வர. அட ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு கூட வெளில இப்போ பேசிட்டு வந்தேன். அப்படி சண்டையில் இதே வரும். என்ன நீ எப்போ பாரு லேட்டாக வர? அதான் அன்றைக்கி நான் வெளியே சாப்பிட போயிருந்தேன். சாப்பிட போனியா? ஃப்ரெண்டு கூட பேசியிருந்தேன்னா அப்படி சொல்லிட்டேனா? இருக்காதுமா, நான் அப்படி தான்
அதில் இன்னொரு விஷயம் இவங்க வச்சுருக்காங்க பாருங்க கையில். அந்த டேட்டா ரெக்கார்ட் பண்ணும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க பாரு. நீ சொல்லும் போது அன்னைக்கு கையில் கட்டியிருந்தேன், அன்னைக்கு கூட அந்த கிளாக் ஓடலை, டிவியில் அங்கே ஓடிச்சு, அந்த குழந்தை அங்கே கடந்தது, அந்த டப்பா இவ்வளோ நடந்திருக்காடா. நான் தான் எதுவுமே தெரியாமல் பேசியிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுவோம், இதுதான் சுச்சுவேஷன். நெகோசியேஷன் எங்கே நடக்கும்? நான் எதுக்கும் டீ குடிச்சிட்டு வரேன், அவ்வளோதான் நெகோசியேஷன். வி ஸ்டார்ட் தட் வே. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடுகளினுடைய இது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அதில் இந்த நான் திரும்ப லிவிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது டீசர் தான். இந்த கான்ட்ரவர்சிஸ் மேக் அஸ் டு கம் க்ளோசர் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? அதாவது இந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு சீன் நடக்கும் வீட்டில். நீங்கள் எல்லாம் என்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு குறுகுறுன்னு இருக்குது, ஏதோ நான் தான் தெருவாக போய் எல்லா வீட்லேயும் சண்டை போட்டு வர மாதிரியும், நீங்கள்லாம் அப்படியே சுடர் விட்டு எரிகிற ஒரு குடும்ப விளக்காக உட்காந்துருக்க மாதிரியே என்னை பார்க்குறீங்க இல்லை? அண்ணன் பாரு, நம்ம தனி இல்லைடா மாப்பிள்ள, மைக் வச்சுருங்க பாரு, அவனும் நம்ம ஆள் தான் அப்படின்னு ஒரு ஃபீலு. அதாவது இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க இருந்தாலும் நீங்கள் என்ன ரொம்ப திட்டிட்டீங்க, உடனே அவர் கோவத்தில் திட்டம்மா, இனிமேட்லாம் நான் பார்த்தா நீயும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டம்மா, நமக்கே மானங்கடத்தனமாக தான் இருக்கும். உண்மையா இல்லையா? அதுக்கு திட்டாமலே இருந்திருக்கலாமேடா, ராசமாக இருந்திருப்பேடா நீ. This is what is happening in every relationships, not only at home. I'll connect it back. Not only at home. எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் ஒரு வேர்டை விட்டுட்டு அந்த வேர்டை ரீடேக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ படுற கஷ்டம் இருக்குது பாருங்களேன். அங்கே தான் we are looking for communicative effectiveness. Nothing more than that. நான் திரும்ப லிவிங்க்கு வரேன். I'll finish with living. I'll connect all the questions I'd asked now. What is living? Any one or two people. வாழுதல்னா I am very clear. ஏன்னா கோச்சிக்காதீங்க, இவங்க 3 பேரும் சொன்னது எப்படி வாழணும் தான் சொன்னாங்க. வாழுதல்னா என்ன நான் கேட்கேன். ஏன்னா எப்படி வாழணுன்றது என் பிரச்சனை இல்லை, உன் எப்படி வேற, இவன் எப்படி வேற. வாட் இஸ் லிவிங்? கண்ணை கட்டுதேடா. தெரிஞ்ச ஆன்சர்லாம் அவன் சொன்னான் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா நீ இல்லைன்னு விட்ட. ஏதாவது சொல்லலாமா? சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச். ஏதாவது பதில் சொல்கிறேன்னே மாஸ்கை போட்டவன்னு என்ன தெரியுது? போடா, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? போ. பெரிய பெரிய ஆள்லாம் கம்முன்னு உட்காந்துருக்கான், என்கிட்ட வர யாராவது சொல்லுண்ணா. எதை நான் தான் எது யாருங்க? சம்திங் உயிரோடு இருத்தல். சிறப்பு. இப்போது வெள்ளை மாடு கீடெல்லாம் உயிரோடு தான் இருக்குது, அது வாழ்ந்துச்சுன்னு சொல்கிறோம்மா. டென்ஷன் ஆகக்கூடாது. நான் உங்கள் அளவுக்குலாம் படித்தவன் இல்லை. என்னை பற்றி ஒருத்தவங்க ஏதோ படித்தாங்கன்றக்காகலாம் நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா எழுதி விடுறது தான் இல்லை. வாழுதல் அப்படின்ற வார்த்தை வெறும் உயிரோடு இருத்தலோட சம்மந்தம் இல்லை இல்லையா? என் வீட்டுக்கு பக்கத்தில் 2 பன்றிகள் வாழ்ந்தன சொல்ல மாட்டோம். 2 பன்னி இருந்துச்சு, ஒரு நாய் போச்சு. இது மனிதனோட மட்டுமே கனெக்ட் பண்ணுற ஒரு வார்த்தை வாழுதல்னா. அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதை முடிச்சு விட்டோம்னா சோறு இருக்குது வெளியே. யாருங்க? சூப்பர். ரோல் மாடலிங். இது ஒரு டென்ஷன் பிடிச்ச வேலைப்பா. ரோல் மாடலிங்னு இது நம்மளால் இந்த ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கான். அவன் என்னன்னாலும் சொல்லணுமோ அதை எழுதிவிட்டு அப்துல் கலாம் போட்டுருவான். அப்துல் கலாமுக்கே இது சொன்னது தெரியாது. இந்த அப்துல் கலாம், சுவாமி விவேகானந்தனை மாட்டி முடிக்கிறாங்கப்பா ஃபேஸ்புக்கில். சரி, ரோல் மாடலிங்னு ஒன்று வச்சுருக்கோம். வேறு ஏதாவது யாரோ சொன்னீங்க? இன்னொரு வாட்டி எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுறது தான். உங்ககிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி போயிட்டேன், 2 வருஷம் பணம் கொடுக்கல, அன்பு காட்டேன். அவன் சொல்கிறான் நான் கொடுக்கவே மாட்டேன்ல, உன் அன்பு புரியுதுரா. இருறா உன் மனசு எனக்கு புரியுது. நான் சொல்லணும், யார் ஹாப்பியாக இருந்தா? உனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. கூட இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கிறதுனால நான் ஹாப்பியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. என் ஹாப்பி இன்னொன்னே தெரியாமல் வாழ்ந்துன்னு இருக்கேன். வாங்க, இதுதான் லைஃப்பில்
தோழர் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் படித்த நிறைய விஷயம் ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது மாறும். We wanted you to accept that. அதுதான் இந்த மீட்டிங்கினுடைய இந்த கன்வென்ஷன் ஏன் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் இருக்கிறோன்னா, whatever you learnt, whatever you taught might not be the same when you come to the situation here. It will change. நான் இப்போ வரேன் லிவிங் வச்சு முடிச்சிடும், ஏன்னா டைம் இஸ் வெரி லெஸ், and then I'll connect with the corporate scenario or whatever that we wanted to talk today. Okay, fine. வாழ்தலுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? யாருக்கு தோன்றதை யார் செய்யணும்? அப்பயும் பாரு, நமக்கு அந்த நாமல யாரு? எனக்கு தோன்றதை நான் செய்யணும். எங்க செஞ்சு காட்டேன், பொழந்து விடுவாங்க இல்லையா? சட்டையில் 4 பட்டனை கைட்டு விடணும்னு தான் தோணுது. எஸ்பி ஐயா இருக்கார், செய்ய முடிவா? வந்து நடந்துட்டு போயேன், வாய்ப்பில்லை ராஜா. சரி, அவங்க அக்செப்டிங் ஆஸ் இட் இஸ். சரி, ரொம்ப ஜி சாப்பாடு தான். வாட் இஸ் நெக்ஸ்ட்னாரு, எனக்காக தான் நினைக்கேன். சரி, அல்டிமேட் எய்ம் ஆஃப் லிவிங் இஸ் growth. ஆமாவா? வளருதல். இதுதான் அல்டிமேட் எய்மே. அது உடலால் இருக்கலாம், மனதால் இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம். growth தான் அல்டிமேட் எய்ம். சரி, அதுதான் கடைசி பாயிண்ட்டு. வாழுதல் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? 2 கால், மிருகத்துக்கு சொட்ட விழாது இப்படிலாம் சொல்லப்படாது, டென்ஷன் ஆகிவிடுவேன். ஏன்னா இங்கே நீ என்னென்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஸ்மைலா? ஏய், பண்ணி கூட ஸ்மைல் பண்ணோம், நமக்கு பார்க்க முடியாது. சூப்பர்ஜி, சூப்பர்ஜி. 6th சென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். அந்த 6 சென்ஸ் என்னென்னு? அண்ணன் டேய், நான் சொல்லலை, என்னைய பார்க்காத, போ போ போ. டக்குன்னு அந்த 6 சென்ஸ் சொல்லுங்கண்ணா. யாராம? நான் ரொம்ப கிட்ட வைக்காதீங்க, பயமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. என்னடா இது, சாய்ஸில் விட்டிங்களா? இப்படி தான் வாழ்க்கை, சொல்லிக்கினே இருப்போம். என்னன்னு கேளு, அது இன்னைக்கு இல்லை, அவுட் ஆஃப் போர்ஷன். என்னப்பா முதல்ல அந்த 5 சொல்லுங்களேன். கேட்டல், சுவைத்தல், உணர்தல், நுகர்தல், டச்சு தான் உணர்தல். ஓ, இப்போ இந்த பிரச்சனை வேற இருக்கு. எது இங்கிலீஷு எது தமிழ்னு நமக்கு தெரியல. அறிவுனா என்ன? நாலேஜ். நாலேஜ்னா அறிவு மாப்பிள்ள, அது டிரான்ஸ்லேஷன் மாப்பிள்ள, அது அர்த்தம் இல்லை. சரிங்க, 5 சென்ஸ்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், உணர்தல், சுவைத்தல். 6வது சென்ஸு சிந்திப்பது. சிந்திப்பதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நான் இப்போ சொன்னேன், நோயிங், தெரிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதல் அறிவு, நோயிங் இஸ் நாலேஜ். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கான், வேர்ட் காயினிங். அப்போது இந்த லிவிங்னுடைய லாஸ்ட் பார்ட் இஸ் growth, ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் நோயிங். வச்சுக்கலாமா? ஒரு சின்ன சர்க்கிள் இப்படி வச்சுங்க. put a circle like this. It's going to be knowing here. The top is going to be growing. ஒரு விஷயம் வளரணும்னா என்ன நடந்திருக்கணும்? யாராமே யாரோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சுக்கிறது தான் எட்ட வச்சிருக்கேனேம்மா. இது பக்கத்தில் ஏதாவது சொல்லுப்பா. growth. நான் என்னை அழகாக ஃபோட்டோ எடுப்பியாண்ணா? ஸ்கில் டெவலப் இப்படிலாம் பயப்படுத்தக்கூடாதுண்ணா, ஈஸியாக வாங்கண்ணா. நான் படித்தவன் இல்லைன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப. ஒரு விஷயம் வளர்ந்துருக்குன்றதை எப்படிங்க சொல்லுவீங்க? யாராமே? யார? அவன் என்னைய சொல்கிறான். என்னைக்கா உழைச்சிக்கிறேடா நீ? வந்து மைக்கை பேசிட்டு நீ வான்னு காசை வாங்கின்னு போயிடுங்கிற. சொல்லுங்க. சூப்பர், அழகா அக்கா வந்துக்கிறாங்க இல்லை? இஃப் தேர் இஸ் சேஞ்சஸ் இட் எனேபிள்ஸ் த growth. சூப்பர்யா, growth சேஞ்சு உண்மை தானே? மாற்றங்கள் நடப்பது தான் வளர்ச்சியினுடைய அறிகுறியே. அறிகுறி அதுதான், ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அதுவாக தான் இருக்க முடியும். அது மிருகத்துக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. சரி, நாலேஜ் நமக்கு மட்டும்தான் உண்டு, growth சேஞ்ச். இப்போ இந்த நாலேஜ் கொஸ்டின் மார்க்கு, சேஞ்ச் மேக்ஸ் யூ டு grow மேக்ஸ் யூ டு know more, know மேக்ஸ் யூ டு கொஸ்டின் மார்க்ஸ் மேக்ஸ் யூ டு ஜெயின். ஒரு சர்க்கிள் நான் போடுறேன்.
நாலேஜ்லேருந்து மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்ன? இந்த கொஸ்டின் மார்க் என்னவா இருக்கும்? ஆட்டிடியூட், யாருப்பா? டிரான்ஸ்ஃபர்மேஷன், எடுகேஷன். அக்கா நீங்கள் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ். டேய் ஏன்டா, ஏன் டப்புன்னு இப்படி பயமுறுத்தாதியா? ஈஸியாக பேசியா? குரோத் கஷ்டமாவா இருக்கு, சேஞ்ச் கஷ்டமாவா இருக்கு, அப்படி யோசி. சூப்பர்ஜி ஒருத்தர் வந்துட்டார். ஷேரிங், knowing, sharing, changing and growing makes you to know more. இவ்வளோ தாங்க லிவிங் சைக்கிள். தெரிந்து கொள்ளுதல், தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுதல், பகிர்ந்ததால் மாற்றம் ஏற்படுத்துதல், ஏற்படுத்தி கொள்ளுதல், வளருதல். சிம்பிள் லாஜிக்கு, இதில் குழப்பமே கிடையாது. இந்த ஷேரிங்கில் தான் சிக்கல் வருது. இங்கே தான் நம்ம எல்லாம் உட்காந்து பேசின்னு இருக்கோம். ஆர் வி ஷேரிங் வாட் வி நோ? இதில் உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் வருது, இதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, இதில் உங்கள் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் வருது, இதெல்லாம் அதில் வருது. ஷேரிங் என்ற ஆட்டிடியூட், சார் சொன்னது பொதுவான ஆட்டிடியூட் சொல்கிறார். பட் ஆட்டிடியூட் ஆஃப் ஷேரிங் இருந்தால் மட்டும்தான் வி ஆர் க்ரோயிங் இல்லை? அப்போ அது அடிப்படை தான் வளர்ச்சிகள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் ஒரே ஒரு உதாரணத்தோடு அதை உறுதிப்படுத்திட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிவிடுவோம். மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு எது? இன்வென்ஷன் இல்லை, டிஸ்கவரி. சொல்லுங்க ஜி. ஃபயர் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி. ஒரு 1.5 லட்சம் பேர் ஒன்றா உட்காந்து அதை செஞ்சுருப்பானா, கண்டுபிடிச்சிருப்பானா? ஒரு மனிதனுடைய அறிவு என்ன பண்ணா? ஷேர் பண்ணான். அதனால் மனிதன் மாறி இருக்கு. இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கோம். வளர்ந்ததுனால இன்னும் தெரிந்து கொள்கிறோம். சைக்கிள் கம்ப்ளீட் ஆகினே இருக்கா? ஸோ அந்த ஷேரிங் நடக்காத வரைக்கும் there is not going to be changes, and when there is not been evident change, you are not going to grow. growthன்றது இங்கே திரும்ப நான் ஒன்று சொல்கிறேன். எது நல்ல அறிவு? which is good knowledge? ஹை, நான் வேற லெவல் தான். நீங்கள் அதுக்குள்ளே அங்கே போகாதீங்க, முன்னாடி வாங்க. எந்த அறிவு உன்னால் பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அதெல்லாம் நல்ல அறிவு. நாளைக்கே இதே அக்கார்டில் நான் ஒரு கிறிஸ்டல் அவென்யூவில் நான் ஒரு செஷன் போடுறேன். பூட்டை எக்ஸாம்பிளுக்கு பூட்டை உடைத்து வீட்டை திருடுவது எப்படி? யூடியூப்ல இருக்கா? பிடிச்சி உள்ள போடுங்க சார். எதெல்லாம் பார்க்குறாரு பாரு. அவர் வேற ஆகுன்னா நம்ம டாக்டர் சார் கூகுளை பாருன்ட்டு போயிட்டார். யா அதெல்லாம் பார்க்காதீங்கய்யா. இருக்குதான் சாருக்கே தெரியுமா? இல்லை, எனக்கு என்னென்னா அதில் ஒரு மாற்று கருத்து என்னென்னா, நெவர் கனெக்ட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ். ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டேஞ்சரஸ். சாரே சொல்லியிருப்பார். அதெல்லாம் ரா இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, உனக்கு தலைவலிக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் அடிச்சுப்பாரு, உனக்கு பிரெயின் கேன்சர்னு வந்து நிற்கும். இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா போட்டு நீ இன்னுமாடா உயிரோட இருக்கேன்னு கேட்கும். அதே கேன்சரோட ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் இல்லைப்பா தலைவலிப்பா சரியாயிடுமான்னா கெத்தாக வருவோம். ஒரு மனிதனால் மட்டுமே உன் மனதுக்குள் உட்கார்ந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாட் யூ த இன்ஃபர்மேஷன். செய்திகள் மாற்றத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. அதை சொல்லுகின்ற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால தான் இன்னும் நம்மளால் அந்த ஆன்லைனுக்குள்ளே உட்கார முடியல. அது நம்ம பழக்கம் அப்படித்தான். ஒரு மனிதன் தொட்டு கொடுக்கணும் ஒரு விஷயத்தை. சரி வாங்க, விச் இஸ் குட் நாலேஜ்னா எதை பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அதெல்லாம் குட் நாலேஜ். என்னால் பகிர்ந்துக்கணும். இங்கே உட்காந்து நான் பேசணும். இப்போ நான் பண்ணாத ஒரு விஷயத்தை இங்கே பண்ணி பேசிவிட்டேன்னு வச்சுங்க, இனிமேல் லைஃப்பில் நீங்கள்லாம் ஸ்மோக் பண்ணுறது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம், உனக்கெல்லாம் கேன்சர் வரும் அப்படின்னு வெளியே போய் 2 பஃப் அடிச்சுன்னு வச்சுக்கோ, துப்பிட்டு போய்டும், முடிஞ்சு வச்சு, இட்ஸ் ஓவர். ஸோ ஐ கேன் ப்ரீச். நான் என்ன ஷேர் பண்ணுறேனோ அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் ஷேர் பண்ண முடியும். எது நல்ல அறிவுனா எதை ஷேர் பண்ணிக்க முடியுமோ வெக்கமே இல்லாமல் யோசிக்காமல் ஷேர் பண்ணுறேன்னா அதுதான் நல்ல அறிவு. அப்போ எது நல்ல ஷேரிங்? அடுத்த பாட்டு, எந்த ஷேரிங் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதோ அதெல்லாம் நல்ல ஷேரிங். மேட்ரோரு எது நல்ல சேஞ்சு? எந்த சேஞ்சு வளர்ச்சியை கொண்டு வருதோ அது நல்ல சேஞ்சு. முடிஞ்சிடுச்சு இல்லை? கேள்வி என்னமேட்டு தான், எது நல்ல வளர்ச்சி? இருந்ததே 4 வார்த்தை அது சொல்லிட்டான், புதுசாக ஒன்று சொல்கிறானா என்ன? விச் இஸ் குட் க்ரோத் நவ்? மூளைக்கு வேலை கொடுக்காதரா, வயிறு கவாங்கவான்னுது. விச் இஸ் குட் க்ரோத்? எஸ் ஜி anticipated. You are almost close, but ஜி சொல்லுங்க ஜி. ரொம்பலாம் மண்டை உடைச்சிக்காதீங்க. எப்போ உங்களுடைய வளர்ச்சி இன்னொரு மனிதனுக்கு அறிவாக மாறுகிறதோ அது நல்ல வளர்ச்சி. நான் வயலன்ஸ். ஒரு மனுஷன் வரான்ல,
வந்து அப்படியே டம்முன்னு ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காருல மனசுக்குள்ளே. சேவை ஒரு அம்மா வந்து உட்காருது இல்லை, with their growth they are sitting inside you. Role model is not a person who walks before you, who lived as if. அந்த வாழ்தலினுடைய அழகு தொடர்ந்து கனெக்ட் ஆகணும் இங்கே இல்லை, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்னுடைய வளர்ச்சி இன்னொரு மனிதனுக்கு அறிவாக மாற வேண்டும். அதைத்தான் இந்த கன்வென்ஷன் பண்ணின்னு இருக்குது வந்ததுலேருந்து. they are all doing only that. நான் ரோல் மாடலிங் அப்படின்னு சின்னதாக இதை யோசிக்க விரும்பலை. ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகுது. இது அறிவுசார் விஷயம் தோழர். இன்னைக்கு the best generation is sitting here who knows what is knowledge, and the best generation is sitting before you who knows what is not knowledge. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? You have lot of data, too much of informations, and here is a line of ரொம்ப சிம்பிள் ஜி, ரொம்ப ஈஸியான விஷயம். ஈஸியாக வீட்டில் கடந்து போகிற விஷயங்கள் நடக்கும். அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போவான், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரி வராது போடான்ட்டு போயிடுவேன். அந்த இதெல்லாம் என் வீட்டுக்கு சரி வராதுன்றது சின்ன கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இல்லை, இட் இஸ் a ஜெனட்டிக் டிசைன் ஆஃப் யூ. இவர் வீட்டில் கொடுக்குற சாப்பாடு என் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. தட்ஸ் a ஜெனட்டிக் டிசைன். இது வந்து சும்மா கல்ச்சர் இல்லை, கலாச்சாரம் இல்லை. இது என்னுடைய வாழ்வியல், என்னுடைய உணர்வியல் சார்ந்த ஒரு அழகியல். இது இதை தாண்டிடுது. இன்னைக்கு பீஸா பர்கர்ன்றது என் சாப்பாடு இல்லைனாலும் ஒரு நாள் சாப்பிட்லாம், 2 நாள் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அது அவ்வளோதான். இட்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். எங்கே சார் சொன்ன மாதிரி இயற்கைன்னும் போது நீ போய் எல்லாம் மரத்தில் இருக்க இலையை பிரித்து தின்ன சொல்லலை. உன் குடும்பத்தில் ஒரு அழகியல் இருந்திருக்கும். இப்படி தான். அது பழமை இல்லை, அதுதான் நீ. அதுலேருந்து வந்தவங்க தான் நீயும் நானும். அப்போ அதை விட்டுட்டு வேறு இடத்துல போகும்போது தான் சிக்கல் வருது. we don't know how to manage new things. இன்றைக்கி நீங்கள் திடீர்னு ஒரு ஊருக்கு போயிட்டீங்க, அண்டார்டிகாவுக்கு போகிறீங்க, your body will change itself in at least 12 to 24 hours, but your mind won't change. Body change ஆகிடும், மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் இஸ் ஹேப்பனிங் ஓவர் ஹியர். your mind should change, not body ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் எப்படி வரும், அதெல்லாம் அதுவாக நடந்துனே தான் இருக்கும். நம்மளே இப்போ குளிர் காலத்தில் மழை காலத்தில் இட் அடாப்ட்ஸ், பட் டஸ் மை மைண்ட் அடாப்ட்ஸ். தோழர், இன்னைக்கு நீங்கள் இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், day one when you enter into an office, இல்லை ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போன அன்னைக்கு நம்மளுடைய உலகமே பெருசாக தெரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் கல்லூரியில் உட்காந்துன்னு இங்கே இருக்கிறவனை ஓட்டின்னு இருந்த நான் வேலைக்கு போனோடனே உள்ளே பஞ்ச் அடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டிக்கு இன்றைக்கி கூட நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்குனே ஒருத்தர் 6 அடியில் வச்சுருப்பான். ஹோட்டலில் பார்த்துருக்கீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி ஹோட்டலில் முதல்ல நம்மளை சாவடிக்கிறதே அவனை தான் இருப்பான். சார் இருறா, ஆனால் அது பெருமையாக இருக்கும்ல. என்ன நமக்கு யாரும் இப்படி விஷயம் அடிச்சதே கிடையாது. அதுவும் வீட்டோட போகும்போது அவங்க பார்த்து நம்ம ஒய்ஃபை பார்த்தல, அவன் புத்திசாலி, அந்த அம்மாவுக்கும் அடிப்பான். ஏன்னா அதுதான் காசு கொடுக்க சொல்லணும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தே டிசைன் யூ இல்லை. அந்த டிசைனிங்குள்ளே இருக்கீங்களான்றது தான் இவங்க எல்லாமே. see these are all people who have done lot of things, trial and error. தோழர், உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கை ஒன்று பிடிக்கும்ல, செம அழகு. அப்பா குழந்தை இப்படி மேலே தூக்கி போட்டு பிடிப்பாங்க. அப்பா அம்மா எல்லாருக்கும் பயமாக இருக்கும் இல்லை, குழந்தை கூட பயமாக இருக்கும், கீழே அப்பாவுக்கு கூட பயமாக இருக்கும். குழந்தை பயப்படாது இல்லை, பயப்படாது. ஏன்? அப்பா இருக்காரு, என்ன தாட்டு விட்டுற மாட்டார். அங்கே தான் அழகியல் ஆரம்பிக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கோ கையில், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கையில் வச்சுக்கோ. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் when you are connected with people around you, இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகலாம். அழுகைக்கு ரொம்ப அழகான விஷயம் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல். அதை விட ரொம்ப அழகான விஷயம் அழுதுனுக்கிற அப்படின்னு திட்டுற அப்பா. இல்லை பையன் அழும்போது அம்மா கட்டி பிடிச்சிக்க, அப்பா ஒன்று அழகாக சொல்லு, அறிவில்லை சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுனுக்கிறேன், இப்போ மூஞ்சி கழிணும், நானே செத்தா போயிட்டு போது ஒரு இடம் அடிக்கிறா இருப்பார் அந்த மனுஷன், நான் இருக்கேன்டான்னு. அதுதான் கெத்து, அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அங்கே பயங்கரமாக டிப்ரெஸ்ட் ஆகிருக்கும்போது ஏன் கண்ணு என்ன கண்ணு அப்படின்னு பாட்டி, அறிவு இல்லை உனக்கு இப்போ தான் வாடா கண்ணு சாப்பிடுங்க, உடனே சாப்பிட வைக்காமல் திரும்பி ரூமுக்கு அனுப்பாது. விட்டு இல்லை, அதெல்லாம் விட்டு டவுன்லோட் பண்ணின்னு இருக்கும் இல்லை. சண்டை போடியா, கோச்சுக்கு அழுவு கட்டிப்பிடி, வீட்டில் அவன் நல்லா இருக்குது சார் தெரிஞ்சுப்பா எனக்கு, நீ ஐடியா புரியுது. இங்கே கட்டி பிடிச்சா ஒரு பயம் இருக்கும், அங்கே கட்டி பிடிச்சா தான் நீ இருப்ப இல்லை.
வெளியில் ஒரு விஷயம், இதுதான் உங்களுடைய டிசைன் ஆஃப் தாட்ஸ். என்ன தெரியுமா, அந்த லிவிங் பேட்டர்னே இதுதான். உனக்கு அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, அதை மீறும் போது தான் பயம் இருக்கும். சினிமா தேட்டரில் போய் வீட்டில் சொல்லாமல் சினிமா தேட்டரில் உட்காந்து பாருங்க. வீட்டில் சொல்லிட்டு வந்தவங்க மட்டும்தான் தைரியமாக இருப்பான், மீதி பேருக்குலாம் அள்ளு விட்டுன்னு இருக்கும். எவனை பார்த்தாலும் ஏன் சொந்தக்காரன் மாதிரியே இருக்காண்டாவே, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த அங்கிள் இல்லை, பின்னாடி எவன் பேசல எங்கள் அப்பா வர மாதிரி கேட்குதுரா, அள்ளு விட்டுருந்தா அவன் இருப்ப நீ இல்லை. சொல்லிட்டு வந்தவனுக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டேன். அவன் ஒருத்தன் 5 பேரை கூட்டு வந்திருப்பான், அந்த 4 பேரும் அள்ளில் உட்காந்துருப்பேன். யூ கான்ட் என்ஜாய் வென் யூ ஆர் கோயிங் அவே தி ரூல்ஸ். இதுதான் நம்மளுடைய மனசு. ரூல்ஸை தாண்டும் போது நீ என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ஜாய் பண்ண தான் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்டத்திலையும் இந்த அழகியல் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிப்பார். திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங் இன் as a HR ப்ரொஃபஷன். யூ ஆர் கனெக்டிங் வித் பீப்புள். மனிதனோடு உணருங்க, அவன் வழி உனக்கு புரியணும். அதே நேரத்தில் யூ ஹவ் அசைன்ட் அ ஜாப். இதுதான் சார் சொன்ன மாதிரி, யூ ஆர் அ குஷன் இன் பிட்வீன். இது ரொம்ப கஷ்டம். ஸ்கிரிப்டிங், சைக்காலஜியில் ஸ்கிரிப்டிங்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. தட் இஸ் எ ட்ரையாங்கிள். அதில் ப்ராசிக்யூட்டர், விக்டிம், ரெஸ்கியூவர்னு ஒரு 3 ரோல் தான் உலகம் பூரா இருக்கிற உறவுகளில் இருக்கும். 3 ரோல் தாங்க நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணுறீங்க. ஈதர் யூ ஆர் அ ப்ராசிக்யூட்டர் ஆர் யூ ஆர் அ விக்டிம் ஆர் அ ரெஸ்கியூவர். சின்ன உதாரணம் கொடுக்குறேன். அப்பா, அம்மா, பையன். அப்பா செம்ம திட்டுவார் பையனை, ஏன்டா அறிவில் வெளில சுற்றிட்டு வர நைட்டெல்லாம். ஹீ இஸ் அ ப்ராசிக்யூட்டர். பையன் இஸ் அ விக்டிம். அம்மா என்ன பண்ண, சரி விடுங்க, தம்பி சொல்லுடா, அப்பாட்ட சொல்லிட்டு வாடா, நான் இனிமேட் பண்ண சொல்லிட்டு வாடா. ஷீ இஸ் அ ரெஸ்கியூவர். இந்த ட்ரையாங்கிள் அழகாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிளை குழப்பிடப்படாது. அவங்கவுங்க அந்த ஜாப்பு முடிகிற வரைக்கும் இருக்கணும். திடீர்னு நீங்கள் போய் அம்மா போய் அப்பாட்ட, நீ மட்டும் நான் லேட்டாக வர. இப்போ அம்மா இஸ் அ ப்ராசிக்யூட்டர், அப்பா இஸ் அ விக்டிம். பையன், அம்மா எதுக்குமா அப்பாவை திட்டுற, அவன் ரெஸ்கியூவர் ஆகிடுவான். பண்ணிவிடாதே. அந்த ஜாப் முடிகிற வரைக்கும் அந்தந்த இடத்துல இரு. முடிச்சு விட்டா அப்புறமா பேசு. இன்றைக்கி இருக்கிற ஃபேமிலி, சார் சொன்னார் இல்லையா, அம்மாக்கள்லாம் இன்றைக்கி விட்டுட்டாங்க நிறையான்னு. கொஞ்சம் எல்லாம் மாடர்னைஸ் ஆகிட்டோம் நாங்கள்லாம் இல்லை, எல்லாம் அது வேணும் இது வேணும்னு ஆகிட்டோம். கொஞ்சம் தேவைகள் தான். என்ன இன்றைக்கும் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, யூ கேனாட் ஐசோலேட் டு பி எ சோஷியல் அனிமல். இல்லை, இந்த சொசைட்டிலேருந்து வெளியே போய் நான் ஜெயிச்சிட்டேன்லாம் மாறு தட்டிக்கவே முடியாதுயா. இங்கிட்டே தான் இருக்கணும். உள்ளே இருந்து தான் ஜெயிக்கணும், உள்ளே தான் உழணும், உள்ளே தான் ஏந்திருக்கணும். இதெல்லாம் விட்டுவிட்டு அதை காட்டில் போய் நான் மிக பயங்கரமாக தவம் இருந்து மனிதத்தை லூசாடா நீ மனுஷன் கூட இருறா, மனுஷனை மாற்ற காட்டில் போய் ஏன் தவம் செய்கிற? இங்கிட்டு இருப்போம். தட் இஸ் தி ரோல் தட் யூ ஆர் டூயிங். யூ ஆர் வித் பீப்புள், ஃபார் பீப்புள் அண்ட் பை பீப்புள். ஹெச்ஆர்னுடைய டெஃபினேஷன் இதுதான். இது நோக்கியா விளம்பரம் மாதிரிலாம் நான் சொல்ல இல்லை. நீ ஒன்று அங்கிட்டு போய்ட்டு அதை கனெக்டிங் பீப்புளா நோக்கியாவே போயிடுச்சு இல்லை. இட்ஸ் ஃபார், பை, வித். அந்த வித்து தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம். ஹவு டு பி வித் பீப்புள். அது வீட்டில் இருந்தால் தோழர் ஆரம்பிக்கணும். வீட்டில் சிக்கலாயிட்டுனா வெளில வேலைக்கு ஆகாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆன்லைனில் பாடுபட்டு இருக்கிறோம். நம்மளால் வெளியில் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. வெளிலுகிற வாழ்க்கை வேறு, உள்ளகிற வாழ்க்கை வேறு நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ திஸ் ஆல் இஸ் கோயிங் டு சேஞ்ச் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் சீனியர் பீப்புள் ஹூ ஹவ், என்னோட ஒரு 20 மடங்கு பெரிய வயசு உள்ளவர்கள் தான் இங்கே இருக்கீங்க இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸில் வயசுன்றது மேபி ஐ எம் ஆல்மோஸ்ட் 50ல் இருக்கிறோன்னும் போது இங்கே இருக்கிறீங்க நீங்கள். யூ ஹவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ எம் நாட் திஸ் கேட்டகரி. நான் இந்த கேட்டகரியே கிடையாது. அக்கா என்ன தனியாக சிரிச்சுன்னு இருக்கீங்க? 50 வயசா? 75 இருக்கிற மாதிரி இருக்குது. அதானே வயசுனோடனே சிரிக்குது அக்கா. சரி, ஓகே. பேசிக் திங் தட் ஐ வாண்டட் டு புட் யூ இஸ் தட் கனெக்ட் வித் பீப்புள். அது மாதிரி ஒரு அந்த கனெக்ஷன் மாதிரி உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறது எதுவுமே கிடையாதுயா. அதுக்கான ஃபாரம் இது கிடைக்காது எல்லா இடத்துலையும். ஐ வாஸ் இன் ரோட்ரி கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் கற்றுக்க முடியாதுங்க இல்லை. நமக்கு பின்னாடியே ஒரு கத்தி இருந்துனே இருக்கும். நமக்கு தெரியாமல் உட்காந்துடக்கூடாது, அவ்வளோதான். இல்லை, இந்த உலகம் பூரா ஒரு கத்தி பின்னாடி இருந்துனே தான் இருக்கும். யார் வச்சுருக்காங்கலாம் தெரியாது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். டே 1 நீங்கள் எல்லாம் கம்பெனிக்கு போனப்போ உங்களுக்கெல்லாம் பயங்கர எந்துவாக இருந்திருக்கும். நானும் என் வீட்டுக்காக என் குடும்பத்திற்காக சம்பாதிக்க போகிறேன்னு ஒன்று புதுசா எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பேன். நீங்கள் புதுசாக சேர்ந்த இடத்துல உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கட்டமுட்டன் வேலை செய்யும்போது நாங்களும் இப்படி தான் பண்ணோம். அந்த புதுசில் ரொம்ப ஓவராக பண்ணாத எல்லா வேலையும் உங்ககிட்ட கொடுத்துருவானுவ. என்னடா தப்பாக இருக்கிறோம் ரொம்ப அப்படின்னு ஒரு கோஷ்டி ஒன்றையே தள்ளினே இருக்கும். ஐயா கரெக்டு தானே ஐயா, நான் பேசுகிறதில்ல, அதை தப்பாக பேசுனா அடிச்சு பிடிங்க. என்ன அவன் பண்ணினே இருப்பான். ஓவராக வேலை செய்யாதரா, எல்லா வேலையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவனுக்கு என்ன பையன்னா, அவன் 360 டிகிரியில் 180 டிகிரி பிரிச்சுன்னு போயிடுவான் நாளைக்கு செக் பண்ணும்போது. இவன் மட்டும் வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும்.
இதை அவன் கட்டைல் பண்ணணும். See, this whole running job is not running with 100 meter sprint and energy. Most of the running has கால் விடுறதும் நடந்துனே இருக்கும். உழுந்தாலும் ஏந்திரு கற்றுக்கோ. ஏஞ்சவங்க இங்கே இருக்கிறாங்க முன்னாடி, உழுந்து ஏஞ்சவங்க இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். Never always follow people who wins in their life. Never always follow the people who just wins in their life. நிறைய நேரத்தில் ஜெயிச்சது ஒரு வெறும் தருணம். இட்ஸ் அ மொமெண்ட். ஒரு பெரிய பாடம்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, பரிட்டோஸ் பிரின்சிபல் தான். 20% அவன் எஃபெக்டிவாக இருக்கும். அவனே நம்புவான் 80% எப்படி ஜெயிச்சனே தெரியலடா. நம்மலாம் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு திடீர்னு பாஸ்ன்னு வந்துச்சுன்னா எப்படா, அதே தான் நிறைய. அதனால தான் இந்த திடீர்னு ஜெயிச்சவன் என்ன பண்ணுவான்னா நிறைய ஃபேண்டசிஸ் வச்சுருப்பான். கவனிச்சு பாருங்க. இந்த இப்படி உட்காந்துனே இருக்கும்போது ஒரு 6 அடிச்சிச்சின்னு வச்சுங்கோ, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துன்னு இருப்போம். கொஞ்ச நேரம் ஐயோ மாற்றினா 6 அடிக்காமல் போயிட்டான் நான். இந்த எண்ணம் எல்லாருக்குமே உண்டு, நமக்கும் உண்டு. எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன் அதை அப்படியே தக்க வச்சுனே போயிடுவோன்ட்டு. ஜெயிச்சவன் பெருசாக சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். தோத்தவங்கிட்ட கேளு எப்படி தோக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அது போதும். ஜெயிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாது பாஸே, தோக்குறதுன்றதுக்கு வழி தான் முக்கியம். இங்கே அந்த வழி இல்லாமல் கற்றுக்க லைஃப்பை. இங்கிட்டு இருக்கா அங்கே உட்காந்து பேசு. இன்றைக்கி வந்த மாதிரி எல்லா மீட்டிங் 50 மீட்டிங் எல்லாம் தலை எப்படி பண்ணுச்சுன்னே தெரில. இல்லை அடி நவுத்திருக்கிறாங்களாட்டங்குது. இட்ஸ் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ கெட். நாட் எவ்ரிவேர் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ட் டு ஆல் மை சீனியர் பீப்புள், கீப் இன்ஸ்பைரிங் பீப்புள், நாட் பை ஜஸ்ட் வின்னிங், பை டீச்சிங் யுவர் பெயின்ஸ். இன்றைக்கி வழிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கி வெற்றி பெறுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் மைக்க பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்கேன். நான் சொல்கிறேன் வலிக்கணும்டா, விடணும்டா, வலிக்கட்டும்டா. நீ வலிக்கும் போது ஒரு மனுஷன் வந்து கையை பிடிச்சி செய்வோம்டான்னு சொல்கிறான் பாரு, அங்கிட்டு தான் மோட்டிவேஷன் இருக்குது, வேறு எங்கிட்டுமே கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் மோட்டிவேஷன் இஸ் கீப்பிங் யூ பாசிட்டிவ் திங்ஸ். உன்னை பாசிட்டிவாக வச்சுக்கிறது மோட்டிவேஷன் கிடையாது. உன் நெகட்டிவ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மனுஷன் என்ன வரும் வா அப்படின்னு சொல்கிறான். அந்த சின்ன கையசைத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். என்னுடைய அழகான இந்த தளத்திற்கு இவங்க இன்வைட் பண்ண டு ஆல் பீப்புள், என்னால் பாதிக்கப்பட்டு என்னை ரெக்கமெண்ட் பண்ண மீதி பீப்புளுக்கும் அவன் அடி சார் வாங்க சார் எது கூப்பிட்டான்னு இன்னை வரைக்கும் தெரில. எனக்கு இந்த செக்டாரே புதுசு தான். நான் பேசுகிறதெல்லாம் உணர்வுகள் மட்டுமே. ஏன்னா அதுதான் என்னை மாற்றுச்சுன்னு எனக்கு தெரியும். த மோஸ்ட் இன்டலெக்சுவல் பீப்புள் ஆர் நாட் லாஜிக்கல், தே ஆர் இமோஷனல். அந்த உணர்வு மட்டுமே உன்னை அறிவாளி ஆக்கும். இல்லை வெறும் தர்க்க ரீதியான ஒரு விஷயம் உன்னை அறிவாளி ஆக்கவே ஆக்காதுங்க தோழர். உணர்வு இருக்கணும். நான் ஜெயிக்கணும்ன்ற உணர்வு, நான் மாறணுன்ற உணர்வு, இது ஏன் இது இப்படி நடக்குதுன்ற உணர்வு, இதுதான் என் பிரச்சனைன்ற வழி, இது ஒன்று நடக்கணும்யா. இங்கே கூட இருக்கிறவன்லாம் உனக்கு வெற்றி பெற கற்றுக் கொடுக்குறவன் இல்லை. விழுந்தாலும் அடிப்படாமல் விழுறதுக்கு அப்பா பிடிச்சிக்கிறாரு இல்லை, கீழே விட்டுற மாட்டார்ல அந்த மனுஷன். அங்கிட்டு ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும்ல. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். தூக்கி போட்டு கீழே நிற்கிற அப்பாவுக்கு திக்குன்னு இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். நீ தெரிஞ்சிருக்காது உனக்கு. அது அவர் அங்கேயே நிற்கிறாருன்னு நினச்சிருந்துருப்பீங்க. உனக்கு தகுந்த மாதிரி மாற்றினே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் தூக்கி போட்ட எண்ணக்கு மட்டும்தான் முழு பொறுப்பு உன்னை பிடிக்கிறதுக்குன்னு. குழந்தை இன்னொன்று பண்ணும், அதை மட்டும் நீ பண்ணு. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காது. கீழே இருக்கிற அந்த மனுஷனையே நம்பிக்கையோடு பார்க்கும். பாரு விட்டுருவ மாட்டாங்க. ஏன் முடிக்கணுமா? ஐயோ சரிங்கண்ணா மீம்ஸ் டைலாக் எனக்கு புரியுது. அருமையாக சொன்னீர்கள்ண்ணா. ஸோ திஸ் இஸ் வாட் சி டேக் இமோஷனல். வலி இருக்கணும், என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய சந்தோஷம் இருக்கணும். பயங்கரமாக எல்லாத்தையும் லைட்டராக எடுத்துக்க முடியாது. அதை விட்டு கடந்தால் மட்டும்தான் லைட்டராக எடுத்துக்க முடியும். இங்கே ஒருத்தர் என்னை கண்ணாபின்னு திட்டுறான்னா எல்லாம் எடுத்துக்க முடியாது. சுருன்னு பிபி ஏறுந்தேன். அதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் கற்றுங்க. வெளில வந்தோடனே அது காமெடி ஆகிடும். அதுக்கு பெருசாக டவுன்லோட்லாம் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஏன்னா அதுவும் நம்மளை டென்ஷன் ஆக்கும். நான் கூட இந்த பேண்டமிக்கில் நிறைய விஷயங்கள் படித்த அறிவை நடக்கவே இல்லை. நான் பண்ணதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு வச்சேன். அறிவை ஒன்றும் நடக்கலை பஸ்ஸே, அதெல்லாம் வேணாம் பஸ்ஸே, அப்படியே இரு. ஆனால் ஃபிக்ஸ் யோர் க்ரோத் இன் எவ்ரி செகண்ட். அவ்வளோதான். உன்னுடைய வளர்ச்சியை பதிவு செஞ்சுனே வா, போதும். ஸோ டு ஆல் மை வண்டர்ஃபுல் பீப்புள் ஹவ் பீன் கனெக்டட் வித் திஸ் பெஸ்ட் சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு நான் வேறு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன். நோயிங், ஷேரிங், சேஞ்சிங் அண்ட் க்ரோயிங். தட்ஸ் வாட் திஸ் சர்க்கிள் இஸ் ஆல்சோ டூயிங்.
இந்த வட்டமும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஹாவ் அ வண்டர்ஃபுல் கனெக்ட். இது முடிவே போகிறதில்ல. அண்ட் பீப்புள் சார்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, நானும் நிறைய ஹெச்ஆர் நிறைய இருந்துச்சு, நிறையா காணோம், இவங்க ரொம்ப தூரம் வந்திருக்காங்க இல்லை, இன்னும் கொண்டு போகிறது உங்கள் பொறுப்பில் இருக்குது. டேக் இட் இன் அ பிகர் வே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே சைக்கிளை ஓட்டின அப்பா அந்த சைக்கிளை பையன்கிட்ட கொடுக்குற ஒரு திருப்தி இருக்கும் இல்லை. உனக்கு பைக்கே வாங்கி கொடுத்தாலும் அந்த சைக்கிளை அவங்ககிட்ட கொடுப்பார். எப்படி? ஏய் அதை தொச்சு வேண்டாம், தொச்சு வைக்க சொல்கிறது அவர் போகிறதுக்கு இல்லை, உனக்கு தொடைக்க கற்றுக்கினா தான் அதில் என்ன ஆகுதுன்னு தெரியும். கற்றுக்க, சாப்பிட்டுட்டு கற்றுக்க. தேங்க்யூ, வரேன். Thank you so much for bringing him here to PDY HRC. Thank you so much, sir.